வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா செட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். பைத்தான்ல எல்லா சீக்வன்ஸ் டைப்ஸும் எல்லா டேட்டா டைப்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராக்கெட்ல இருக்கும்னு நான் சொன்னேன். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த டிக்ஷனரியும் சரி, இப்ப பார்க்க போற செட்டும் சரி, ரெண்டுமே கர்லி பிரேசஸ்ல தான் இருக்கும். பைத்தான் அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும்னு பாத்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா இருந்தா டிக்ஷனரியாவும், தனித்தனி எலமெண்ட்ஸா இருந்தா செட்டாவும் அது எடுத்துக்கும். பட் இங்க மத்த சீக்வன்ஸ் டைப்ஸை கம்பேர் பண்ணும்போது செட்ல என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மத்த டைப்ஸ்ல டூப்ளிகேட்ஸை கொடுத்துக்கலாம், செட்ல நீங்க டூப்ளிகேட் கொடுத்தாலும் அது ரிமூவ் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க விபிஎஸ் கொடுத்திருக்கேன், 20 கொடுத்திருக்கேன், நான் இன்கேஸ் இன்னொரு விபிஎஸ் கொடுத்திருந்தா அது டெலீட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ அதை பைத்தான்ல எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். x is equal to காஷியும் வெங்கட்னும் கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்ததுனால அது செட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இங்க கோலன் இல்ல, அதாவது கீ வேல்யூ பேர்ஸ் இல்ல, தனித்தனி வேல்யூஸா இருக்கு. சோ செட்டா கன்வெர்ட் ஆயிடும். அத பிரிண்ட் x ன்னு கொடுக்கும்போது அந்த வேல்யூவும், பிரிண்ட் டைப் ஆஃப் x ன்னு கொடுக்கும்போது அது என்ன டேட்டா டைப்னு நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஐடியில லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஐடியில போயிட்டு x is equal to நமக்கு தேவையான செட் அப்படின்ற கலெக்ஷன், இங்க .NET, ஜாவா, பைத்தான் அப்படின்ற 3 ஸ்ட்ரிங்ஸை நான் ஒரே கலெக்ஷனா எடுக்க போறேன். அந்த கலெக்ஷன் வந்து செட்டா இருக்கணும். அது என்ன, அது அந்த கலெக்ஷன்ல என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்றதுக்காக பிரிண்ட் எக்ஸ்னும், அது என்ன டைப்னு பாக்குறதுக்காக பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்னும் கொடுத்து ரன் கொடுத்தா எனக்கு இங்க அந்த செட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு, அது என்ன டைப்னும் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க காஷிவ் வெங்கட்னு செட்ல எடுத்த மாதிரி நீங்க பேக் அண்ட் பால செட்டுக்குள்ள எடுக்க போறீங்க. அது ஒரு கலெக்ஷனா இருக்கணும். அதை நீங்க ஒரு செட்டாவே ஃபுல்லாவும் பிரிண்ட் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப்ன்றதையும் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.